இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ரெண்டு அடிப்படையை தெரிந்து கொண்டு இதுக்கு வரணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் உறவு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும், அன்பு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும். அந்த அன்பால் உறவாடலால் தான் இந்த உலகமே என்ன செய்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கு. நாம் மற்றவர்களுக்கு தேவையானவர்கள், மற்றவர்கள் எங்களுக்கு தேவையானவர்கள். இப்படித்தான் இந்த உறவை என்ன செய்கிறது, போகிறது. ஒரு அறிஞரிடத்தில் வந்து ஒருவர் கேட்கிறார், மக்களோடு எனக்கு ஒன்றிச்சு போக வாழ இயலாம இருக்குது, அத்தசில் உன்னாஸ், மக்களை நான் விட்டு என்ன செய்கிறேன், போக போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு சொன்னால், இமாம் வஹப் இப்னு முனப்பிஹ் என்பவர் இடத்துல வந்து சொல்றாங்க, இந்த அறிஞர் இடத்துல வந்து சொல்றாங்க, அதாவது இன்னி உரீது அன் அத்தசில் உன்னாஸ், மக்களை விட்டு ஒதுங்க போறேன். எல்லாரோடையும் நான் முரம்பட்டுக்கிட்டு தான் பிரிக்க வேண்டியிருக்குது, நான் எல்லாரோடையும் என்னது முரம்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. எல்லாம் பாத்திர தான் பேசுறான், வந்தா பொய்யத்தான் பேசுறான், பேசினா புறமா தான் என்ன செய்யறான் பேசுறாங்க. எதுலே நல்ல கதைகள் வருது இல்லை, ஒன்றில் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் ஆதரிச்ச மாதிரி இருக்குது, அல்லது எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், டெய்லி எதிர்த்துக்கிட்டே என்ன செய்யுது இருக்க வேண்டியிருக்கு, நான் ஒதுங்க போறேன்றார். இப்போ அவர் சொல்றார், ஃபகால் அலி லபுத்தலக மினன்னாஸ் வலின்னாஸி மின், மக்களுக்கு நீ தேவை, மக்களுக்கு நீ தேவை, உனக்கு மக்கள் தேவை. இதுதான் சிச்சுவேஷன். இது ஒதுங்கி போறதெல்லாம் என்னது சரி வராது. ஆனாலும் மக்களோடு நடந்து கொள்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு செவிடனாகவும் ஊமையானவனாகவும் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன, கேட்கும் கேட்ட மாதிரியே இருக்காதீங்க, கேட்கும் கேட்ட மாதிரியே இருக்க, பேச இயலும் பேசிடாதீங்க, இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கன்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, உங்களுக்கு முன்னுக்கால பேசப்படுற எந்த கருத்து உங்களோட முரண்பட்டாலும் சரி, நீங்க கேட்காத மாதிரி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அவர்களுக்கு எதிராக அவங்களுக்கு பேச முடிந்த ஒரு நிலை இருந்தாலும் பேசாத மாதிரி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும் என்று ஒரு வழிகாட்டுகிறார். இதை பார்த்தீங்கன்ற நேரடியாக நீங்க விஷயம் விளங்காம பார்த்தீங்கன்னா நயவஞ்சகரா இருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி என்ன செய்யுது இருக்க நம்ம முடிவெடுப்போம். சமாளிக்க சொல்றதை என்ன செய்வோம், நயவஞ்சகராக இருக்க நம்ம முடிவெடுப்போம். இந்த வார்த்தை இமாம் வஹப் இப்னு முனப்பிஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன் மாணவர் கேட்ட ஒரு மாணவரிடத்தில் என்ன செய்கிறார்கள், ஒரு உபதேசமாக செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் உறவோடு வாழ்வது என்பது இந்த சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் சார், நான் சொல்றேன் நாலு விஷயங்களை சொல்கிறேன். ஒன்று குடும்ப உறவு, ரெண்டாவது நட்பு, ரெண்டாவது தொழில் ரீதியான, ரெண்டாவது சமூக ரீதியாக, எல்லாமே நாம சேர்ந்து அன்பு காட்டி வாழ வேண்டி இருக்கிறது. அன்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த ரஹ்மத்தை வந்து மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான், மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம், கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு, கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு மூத்த பிள்ளை கொஞ்சம் கூடுதலாகும், ரெண்டாவது பொறிச்ச குஞ்சுக்கு என்னது கொஞ்சம் குறைவாக காட்டினது எங்கேயா பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா மனுஷன் மாதிரி இருக்கிறான்டா, எந்த கோழியும் இல்லை, அது சேம் தான். குறிப்பிட்ட டைமில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறது, விரட்டி விட்டுறது. இவன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானால சீச்சு சாப்பாடெல்லாம் எடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி எந்த மூத்த குஞ்சு எந்த கோழி என்ன செய்யறது இல்லை, இணைச்சிக்கிட்டு போனதாக வரலாறு இல்லை, அதில் டிஃபரெண்டே இல்லை. அப்படின்னா என்ன, அதுக்கு அன்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திக்கிறான், அப்படியே முடிஞ்சு. அது நிரந்தரமாக என்றைக்கும் என்ன செய்யும், அப்படித்தான் இருக்கும். அதில் கூடுதல் குறைச்சல் வரவே வராது. உலகத்தில் உள்ள மனிதர் அல்லாத ஜின்கள் அல்லாத எல்லாருடைய அன்பும் அதுதான். மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனை, வளர்த்துக்கண்டே போகலாம் நீ சாகும் வரைக்கும். அந்த அன்பால அவன் சாக மாட்டான், யாரு, நீ சாகிற அளவுக்கு வளர்க்கலாம். அதே நேரம் அவனை கொலை செய்யற அளவுக்கு அந்த அன்பை என்ன செய்யலாம், உனக்கு குறைச்சிக்கன்னு போகலாம். ரெண்டு உண்ட கையில தரப்பட்டு. எனவே மனிதன்ட்டு அந்த பிரச்சனை இருக்குது, மிருகத்துக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யல இல்லை. மிருகத்திடத்தில் அந்த பிரச்சனை இல்லை, மனிதனிடத்தில் அது வளர்தல் குறைதல் என்ற பிரச்சனை இருக்குது. இன்னொரு விஷயம் அன்புல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இயல்பாக இருத்தல். ஒரு அன்பு இயல்பாக வருது, அன்பு இயல்பாக வந்தது என்று சொன்னா நியாயம் பேசவே மாட்டீங்க. அன்பு இயல்பாக வந்தால் நியாயம் பேசவே மாட்டீங்க. எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பா இருக்கும், எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பா இருக்கேன். இயல்பிலே உங்களுக்கு அன்பு, மகன், தாய், தந்தை, தம்பி, இப்படி சில அன்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மனுஷன் செய்யாத தவறா என் தம்பி செஞ்சிட்டான் அப்படின்னு பேசிடுவோம். அப்படின்னா நம்ம தவறில்லைன்னு மறுக்க மாட்டோம், அந்த தவறை நம்ம என்ன செய்வோம், நியாயப்படுத்துவோம். இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னு சொன்னால் பழக்கத்தினால் வரக்கூடிய அன்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அன்பு உள்ளத்துக்குள்ள இருக்கவே இருக்காது. இவரோட அன்பான்னு கேட்டால் அன்பு ஆமென்று சொல்லுவோம், ஆனா அந்த அன்பு என்ன செய்யாது, அந்த அளவில் இருக்காது. ஆனா 10 வருடம் 12 வருடம் 14 வருடம் 20 வருடம் என்று பழகிடுவாங்க. அதுக்கு பின்னால பிரிவது இருக்கிறதே, அங்க பெரியோரு அன்பு வளர்ந்திருப்பதை என்ன செய்யும், உணர்த்தும். ரெண்டு விஷயம், இயல்பிலேயே ஒரு அன்பு வரும், அது வேறு. இன்னொன்று பழகி 10 வருஷம் 15 வருடம் 20 வருடம் என்று பழகிய பின்னால ஒரு அன்பு என்ன செய்யும், உருவாகும். அது பிரிவின் பொழுது என்ன செய்யும், அந்த வலியை, அதனது வேதனையை அந்த அன்பு என்ன செய்யும், காட்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த ரெண்டையும் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இரண்டாவது கட்டம் அன்பை தக்க வைப்பது என்பது எதுல இருக்குது,
பழக்க வழக்கம், குணம், தான தர்மம் எல்லாம் ரெண்டாவது இடத்துல வைங்க. முதலாவது அன்பை தக்க வைத்துக் கொள்வதும், உறவை தக்க வைத்துக் கொள்வதும், மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதும் எங்க நிக்குது தெரியுமா? பேச்சில தான் நிக்குது. பேச்சில தான் நிக்குது. எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான், ஒரு சொல்லுல எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவான். ஒரே ஒரு சொல்லுல குழிய தோண்டி புதைச்சிரு. எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அப்படியே என்ன செஞ்சிடும், அதுக்கு பின்னால முழுமையாக திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைமையில என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, நான் வாபஸ் வாங்குற நிலைமையில் இதுவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இந்த நபரோடு எந்த வார்த்தையும் பேசியதில்லை 50 வருடங்களாக ஒரு அறிஞர் சொல்றார். சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன் அப்படி என்று வாபஸ் வாங்குற நிலைமையில 50 வருஷமா எனக்கு வேலை செய்யறாரு, நான் பேசியதே கிடையாதுன்றாரு. அப்படின்னா என்ன, கோவப்பட்டிருக்கலாம், எரிச்சல் பட்டிருக்கலாம், வேறு வேறு நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்கலாம், வாயை திறந்ததில்லை என்றார். வேற நடவடிக்கையெல்லாம் நிறைய நடந்திருக்கும், கண்டிப்பாக எல்லாம் நடந்திருக்கும். இதால எதை என்னது கொடுத்தில்ல. தமிழ் அழகா ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க, கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்காத நாடு. என்ன வாய் வார்த்தை தான் அது. இந்த வெளியே வந்து எழுதிட்டு வந்துட்டேன்னு வைங்களா, மனசுல போய் பதிஞ்சு என்று சொன்னால் உலகத்துல எல்லா அன்பையும் அதை என்ன செஞ்சிடும், தூக்கி போட்டுரும். அதனால தான் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அன்பை வளர்த்துக் கொள்வதற்கும் உறவை பேணுகிற விஷயத்திலும் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருந்தார்கள். நம்ம பிழையுற இடமே அதுதான். நிறைய செஞ்சிடுறது, நான் குடும்பத்துக்கு செய்யாததா நிறைய செஞ்சிடுறது. வீட்டில் ஒருத்தன் தொட்டில் ஆட்டிருப்பான், அவனுக்குள்ள மார்க்ஸ் நமக்கு கேட்காது. இங்கே இருந்து 10 வருஷமாக குடும்பத்துக்கு அது இதுன்னு எத்தனையோ விஷயங்கள் அனுப்பிப்பான், பெரிய மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஊரில் ஒருத்தர் இருப்பார் அதே குடும்பத்துக்குள்ள, அவர் பெரிய வேலையெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் கடைக்கு போயிட்டு வர்றது, ஏதாவது சத்தம் போட்ட பிள்ளைகளை தொட்டில் ஆட்டி விடுறது, சமையல் வேலையை பார்த்துரு, இவ்வளோதான் அவர் செஞ்சிருப்பார். அவருக்குள்ள மரியாதையை போய் பாருங்க. நீங்க என்னதான் கோடி கோடியா லட்ச லட்சமா அவளுக்கு கொண்டு போய் போட்டாலும் அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். எப்படி எடுத்தாண்டு கேட்டா நம்ம நினைக்கிற எல்லாம் இந்த கணக்குல தானே பாக்குறது, இதால வாங்கலாம் இதால விற்கலாம்னு பார்த்துடுறது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் இருக்குது, பேச்சு. உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, அடுத்த செகண்ட் நான் வந்துடுறேன், ஏதாவது கடை உதவி இருந்தால் சொல்லுங்க, நான் வந்துடுறேன், சமையல் வேலை ஏதாவது சொல்லிடுங்க வந்துடுறேன். அவனுக்குள்ள அன்பு, அவனுக்குள்ள மரியாதை எதையால கிடைக்குது? வாய் வார்த்தை உலகத்திலே நிறைய மக்களை என்ன செய்யும், அவசரமாக சம்பாதிக்கும், நிறைய மக்களை அவசரமாக என்ன செய்யும், பிரிக்கும். எனவே குணங்கள் மற்ற மற்ற விஷயங்கள் ஒரு பக்கத்தில் விடுங்க. ஊர்ல ஒரு பெரிய தர்மசாலி இருக்கிறார், ஊர்ல ஒரு பெரிய தர்மசாலி இருக்கிறாரு. ஆனா மக்களை பார்த்தா இப்படித்தான் பார்ப்பாரு, எந்த சிரிப்பு என்ன செய்யாது, வராது, எந்த வார்த்தையும் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டாரு. ஹெல்ப் கேட்டாலும் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்ட்டு போயிடறான்னு வைங்களே. இவருக்கு நீங்க நினைக்கிறீங்களா ஊர் ஃபுல்லா பெரிய மரியாதை வைக்க இல்லை. ஆனா ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, பேர் கஞ்சரண்டே ஊரே என்ன செய்யும் சொல்லும். ஆனா மக்களை கண்டா ஜீப்பை விட்டு இறங்கி வண்டியை விட்டு இறங்கி என்ன செய்திகள் நல்லா இருக்கிறீங்களான்னு பேசுறது கஞ்சத்தை நம்ப மாட்டானுவீங்க. ஊரே அவருக்கு முன்கால தான் என்ன செய்யுது நிக்குது. ஒரு ஊருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை. ஆனா மக்கள் எதால சம்பாதிச்சுப்பாரு, வாயால் என்ன செஞ்சிருப்பாரு, பேச்சால சம்பாதிச்சுப்பாரு. அன்புள்ள சகோதரர்களை, பேச்சுக்குள்ள பலம் இருக்கிறது. பேச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா, இன்ன மினல் பயானி லஸிஹ்ரன், பேச்சுக்கு ஒரு சூனியம் இருக்கேனா, பேச்சுக்கு ஒரு சூனியம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பகுதி இருக்கிறது. பேச்சு என்பது நமக்கு மத்தியில் உள்ள உறவுகளை வளர்ப்பதிலும் உறவுகளை சரிப்பதிலும் உறவுகளை நிலைக்க வைப்பதில் எது செல்வாக்கு செலுத்துது? நான் உறவு என்று சொல்வது குடும்ப உறவு மட்டுமல்ல, நான் சொன்ன இந்த 4 பகுதியில் உள்ள எல்லா அந்த உறவாடல்களையும் சொல்கிறேன். இந்த பேச்சில் தான் என்ன செய்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தா, நிறைய செஞ்சுட்டு மனைவிட்ட மரியாதை எடுக்கலாம கணவன்மார்கள் எதால போகுது? இந்த வாய் தான். எதால போகிறது? மனைவிக்காக நிறைய உழைக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? மனைவிக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம ஒன்று சொல்லிடுறதே, ஆனா நான் யாருன்னு உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு அடிக்கடி ஒரு வார்த்தையை தத்துவமெல்லாம் சொல்லிடுவோம். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அடிக்கடி தத்துவம் சொல்றது இருக்குதே, இதுதான் நம்மளை அங்க சரிக்கிறது என்பதை நம்ம என்றைக்குமே என்ன செய்யறதில்லை, புரிந்து கொள்வோம். நிறைய செய்திருப்போம், ஆனால் இந்த வாய் வார்த்தை சரிப்பது இருக்கிறது, அது போல வேற எதுவுமே என்ன செய்வதில்லை, சரிப்பது இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், ஏன்னா மனிதன் உணர்வுகளை கொட்டு தீர்க்கின்ற ஒரே ரூட் எது? இந்த வாய்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல மிக முக்கியமான இன்னொரு பிரதானமான அம்சம் என்னென்றால், இது நான் பேச்சொழுக்கத்தை பற்றி இங்கே பேச வரவில்லை. இதிலே முரண்பட்ட நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் நம்ம அந்த இடத்திலே எப்படி அதை சொல்வது, எப்படி அதை பேசுவது, இந்த நிலை இருக்கிறது, இதை சமாளிப்பதுதான் இங்கே முதாராத் என்கின்ற தலைப்புக்குள்ள என்ன செய்து அது வருவதை பார்க்கிறோம். இதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒருத்தர் வந்து அனுமதி கேட்குறாரு வீட்டுக்குள்ளே வருவதற்கு. அவங்களாம் தெரிஞ்ச செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனுமதியை கேட்ட உடனே பிஸ இப்னுல் அஷீரானாங்க, இந்த ஆளா வந்திருக்கிறான் அப்படின்னா. இதுதான் தமிழ் நேரடி டிரான்ஸ்லேஷன் இல்லை. அந்த வார்த்தைக்கு என்ன இப்னுல் பிஸ இப்னுல் அஷீராண்டா உறவாடுவதில் மோசமானவர்னு அர்த்தம். அப்போ ரசூல்லாங்க இவரா வந்திருக்கிறாரு, இந்த மோசமான ஒரு உறவு முறை வைக்கக்கூடிய இவரா வந்திருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சரி வர விடுங்கன்றாங்க ரசூல்லாங்க. நான் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லலை ரசூல்லாங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க அப்படி என்ன அப்படி சொல்லலை, வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா அவரோட பேசிட்டு என்ன செஞ்சிடறாங்க, அனுப்பிடுறாங்க. இதை பார்க்குறாங்க யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க. நம்மளோட மனைவிமார் பார்த்தா என்ன செய்வாங்க, இது இன்றைக்கு நேத்தா நடக்குது, 10 வருஷமா இதானே நடக்குதுன்னு விட்டுருவாங்க, விளங்கிட்டா. அது நம்ம பழகி போடுது. ஆனால் ஆயிஷா வாழ்க்கையில் காணாததால கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி கேட்குறேன்னு அர்த்தம் என்ன? பழக்கத்திலே இல்லை ரசூலுல்லாஹ், இதான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் காண்றாங்கன்னு அர்த்தம். நம்மகிட்ட அப்படி கேள்வி வராது. அப்போ என்னடா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவர் வருவதற்கு முன்னால் இப்படியெல்லாம் சொன்னீங்க, வந்தவரோ இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல குல்த லஹுமா குல்த் சும்மா, அதாவது நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னீங்க, அதுக்கு பிறகு பின்னர் இப்படி நடந்து கொள்கிறீங்கன்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அதுக்கு சொன்ன விளக்கத்தை பாருங்க. யா ஆயிஷா மதா அஹித்தனி ஃபாஹிஷன் அல்லது ஃபஹாஷன், என்றைக்கு நீ என்ன மோசமாக கண்டிக்கிற? இந்த கேள்வி கேட்டாங்க. நம்ம கேட்கலாமா? எப்போ நான் காணல விளங்கிட்டா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்றைக்கு நீ என்னை மோசமாக கண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்ன, இன்றைக்கு தானே நீ கண்டிக்கிற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதாவது மக்களிலேயே மிகவும் மோசமானவர் யார் தெரியுமா? மன் வதஅஹுன்னாசு இத்திகாஅ ஃபுஹ்ஷிஹி வ ஷர்ரிஹி, அவனுடைய கெடுதியிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக மனிதர்கள் எவரை விட்டும் விலகி நடக்கிறார்களோ, அதாவது ஒருவனுடைய கெடுதியிலிருந்து விலகிக் கொள்வதற்காக எந்த மனிதர்கள்லாம் ஒருவரை புறக்கணித்து நடக்கிறார்களோ அந்த மனிதன் தான் மோசமானவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இவன் கெடுதியானவன், பேசினா மோசமா பேசிடுவான், நடந்து கொண்டா மோசமா என்ன செஞ்சிருவாரு, நடந்து கொண்டுருவாரு. இதற்காக வேண்டி பயந்து அவரை கண்ட உடனே எல்லாருக்கு முன்னால் அவருக்கு சலாம் சொல்லிடுறது. அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி இருக்கிறீங்க, ஏன் அவர் வந்து மோசமான ஆள், தவறான ஒரு ஆள், நம்ம அவருக்கு சலான் சொல்றதை நம்ம தெரியாம கண்டிக்க மாட்டோம், போயிருப்போம். அது கூட அந்த ஆளுக்கு விளங்காது. போனா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவனுக்கு வச்சுக்கிறேன் என்னது மிச்சம் மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக என்ன செய்வாங்க இருப்பார்கள். அதுக்கு பயந்து யார் கவனமாக நடந்து கொள்கிறார்களோ இவன் தான் ஆக மோசமானவன் நாங்கள் சொல்லலாம். மனிதர்கள் வந்து பயத்தின் காரணமாக இவன் மோசமாக நடந்து கொள்வானோ, தேவையில்லாமல் பேசிடுவானோ, பயத்தில் சிரிச்சு பழகுறாங்களோ அவனோட பயத்தில், இந்த மாதிரி நிலைக்கு யார் உருவாக்கிறானோ அந்த மனிதன் மிகவும் மோசமானவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்லி கேட்டா. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல, இப்போ ரசூலுல்லாஹ் நான் சிரிச்சதுக்கு காரணமே நான் பேசாமல் இருந்தேன்னு வெய்யி சிச்சுவேஷன் வேற மாதிரி என்ன செஞ்சிடும் போயிடும், கதவை மூடிட்டு வரவானான்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்படின்னு என்ன வேற மாதிரி போய் என்ன எங்கேயாவது கொண்டு போய் சேர்ந்துருமென்ற பயத்தில் தான் நான் அப்படி நடந்து கொண்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யார் இப்போ மோசமான ரசூலுல்லாஹ்கள இந்த நிலைமையை மற்றவனுக்கு உருவாக்கி விட்டாங்களே அவன் தான் என்ன மோசமானவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இங்க இடம்தான் நம்ம விளங்குற நயவஞ்சகம் என்றது இது அல்ல, இது நயவஞ்சகம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அந்த அடிப்படையை கொண்டு வாங்க. தண்ட தீனையோ துன்யாவை சமாளிப்பதன் மூலம் யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அது இதுக்குள்ள அடங்காது, நயவஞ்சகத்துக்குள்ள என்ன செய்யாது அடங்காது. ரசூலுல்லாஹ் இங்கே எதை பாதுகாத்துக்கிறாங்க, தன்னை பற்றிய கெட்ட பேர் என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது, பாதுகாத்துக்கிறாங்க. துன்யால ஒரு கெட்ட பேர் என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது, அதை ரசூலுல்லாஹ் பாதுகாத்துக்க. எதன் மூலம் பாதுகாத்துக் கொள்றாங்க, சிரிச்சு பேசுவதன் மூலம் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க பாதுகாத்துக் கொள்றாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம், பேசாம சிரிச்சு பேசிட்டு முடிச்சுக்கலாமே ரசூலுல்லாஹ், இவரா வந்திக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க, அதை சொல்லாம ரசூலுல்லாஹ் இருந்திக்கலாம் தானே அப்படின்னு நீங்க சொன்னீங்கடா இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல இல்லாம போய்க்கு. இந்த சம்பவம் நடக்கல நீங்களே, இது ஒரு சுன்னா, இப்படி நடந்து கொள்வது தவறில்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஒரு மனிதர் வந்தார், நபி அவர்கள் சிரித்து பேசிவிட்டு அனுப்பிவிட்டார், அதுதான் ரசூலுல்லாஹ் வளமையே. இப்போ நான் உங்களுக்கு இது ஹதீஸா உங்களுக்கு சொல்ல இயலுமா, இதை ஒரு சம்பவமாக வழங்கப்படுத்த இயலுமா? ரசூலுல்லாஹ் வளமைக்கு இதுக்கு 100 ஹதீஸ் நம்ம சொல்லுவோம் வேண்டுவோம். இப்படி ஒரு சம்பவம் வந்து ரசூலுல்லாஹ் முன்மாதிரி ஆயிருக்கணும். அப்படி என்றால் அந்த வார்த்தை ஆயிஷா ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அதனால நம்ம அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்கான வாய்ப்பு என்ன செய்யுது நமக்கு உருவாகுது. நபி அவர்களுக்கே இந்த நிலை என்ன செஞ்சுக்குது உருவாகி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் அறிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதன் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எதிரியாக காட்டிக்கொள்ளாம, ஒருவேளை நயவஞ்சகராக இருக்கலாம், ஒரு முனாஃபிக்காக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் அதை பாதுகாத்துக்கிறாங்க அந்த உறவை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய உறவை எப்படி பேணினார்கள் என்பதற்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரம்.
நம்மளோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு ஆதாரத்தை பாருங்க. ஹசல் பசரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே குர்துபில வரையறுக்கணும்னு சொன்னேன். எங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஆதாரம் ஒருவன் என்ன செய்வான்னு சொன்னா நமக்கு எதிரான மனநிலையில இருப்பான், மோசமானவனாக கூட இருப்பான், ஆங்காங்க அந்தந்த கதைகள் அங்கே பேசியிருப்பான். நம்மளோட கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சிரிச்சு பேசி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு பேசுவான். நமக்கு தான் அறிவாற்றல் அதிகமே. என்ன சிரிச்சு பேசுறீங்க, நேற்று பேசின செய்தியெல்லாம் நமக்கு தெரியுமென்றது. எதிரிய பப்ளிக்காக கூப்பிடுறது விளங்கிட்டா. இன்னமின ஷஜாஅத்தி மா தக்துல். அரபுல ஒரு பழமொழிக்கு வீரத்தில் ஒன்று இருக்குது, தன்னைத்தானே கொலை செஞ்சுக்கிறது. வீரம் ஓவராகினா முதலாவது சாகிறது யாரு? வீரன் தான். வீரம் ஓவராகினா முதலாவது சாகிற வீரன் தான். அதனால எப்பயுமே வீரமா என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. அதனால இந்த இடத்துல நம்மளோட எதிரி வெளிப்படையாக வராம நம்மளோட சலாம் சொல்லி பழகிட்டிக்கிறான்னு சொன்னா அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்ல. ஏற்கனவே உனக்கு 50 எதிரிக்கு 51 ஒரு ஆள் அதில் சேர்க்கணும். நம்ம சேர்க்காமல் அப்படி பழகுவதுதான் புத்திசாலித்தனம். இப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாரு? புத்திசாலித்தனத்துடைய அறவாசல்ல புத்திசாலித்தனத்துடைய முழுமையே எது? மக்களை சமாளித்து நடந்து கொள்வது அவனுடைய முழுமையேன்னு சொன்னார். இதான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்ன விஷயம். ஆனால் நம்ம அப்படி செய்யறது இல்லை. எங்கேயாவது ஒரு மூலையிலே ஒரு செய்தி வந்து உறுதிப்படுத்தாத செய்தியாக இருந்தாலும் அவன் முன்னால் வந்துட்டான்னு சொன்னால் டக்குன்னு காட்டிக்கணும், அவனை எதிரி லிஸ்ட்டில் கூட போய் சேர்த்துருது. சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் இந்தியோட 51 சரியா 52 அப்படின்னு 90 95 98 எதிரிகளை உருவாக்கி தேவையா உனக்கு? இது உலகத்தில் யாரும் யாருக்கும் 100% என்ன செய்ய முடியாது, நேர்மையாக நடந்து விட முடியாதுன்னு ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிஸ்ட்டை நம்ம என்ன செய்ய மாட்டோம், உருவாக்க மாட்டோம். அடுத்தது பாருங்க, நம்ம இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி தான். அதாவது அப்துல்லாஹ் இப்னு மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த நபி தோழர். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு லேட் ஆகிட்டார். அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பங்கு என்ன செஞ்சது, அக்பியா சில ட்ரெஸ் தங்கம் கலந்த ஒரு ட்ரெஸ், தங்க பட்டன்ஸ் கலந்த ட்ரெஸ் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பங்கு இருக்குது, அதை எடுக்க போகணும் அப்படின்னு மகனை கூப்பிடுறாரு. மகனை கூப்பிட்டு வர ரசூலாங்கிட்ட போயிட்டு வர, அந்த பங்கு நமக்கு கிடைக்கல லேட் ஆகிட்டு அப்படின்ட்டு போகிறார். போய் ரசூலாங்கட வீட்டு வாசலில் முன்னால் நின்று அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நாதி ரசூலாங்களை கூப்பிடுங்கன்றாங்க. யார்கிட்ட? மகன்கிட்ட சொல்கிறார், மிஸ்வர்கிட்ட. அவருக்கு கோபம் வந்துட்டு மகனுக்கு, உங்களுக்காக நான் ரசூலாங்களை கூப்பிடுறதா, அல்லாஹ் தூர வெளியே வாங்கன்னு கூப்பிடுறதா, நான் அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நாதிஹி ஃபஇன்னஹு லைஸ பிஜப்பார், அழைங்க வர சொல்லுங்க, அவர் பெருமை பிடிச்சவர்ல, கூப்பிட்டா வருவார், கூப்பிட்டால் அழைத்தால் அவர் வருவார், பெருமை பிடித்தவர் அல்ல அப்படி என்று சொல்றார். கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு என்ன பங்கு கிடைக்கணுமோ அதை கையில் எடுத்துக்கண்டு, நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிக்கண்டே தான் ரசூலா வெளியே வந்தாங்க. ஏற்கனவே எடுத்து வைத்து விட்டேன் என்று சொல்லி கொண்டு தான் வெளியே வந்தார். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதுக்கு விளக்கம் எழுதுற நேரத்தில் வஃபீ குலுகிஹி ஷித்தா, இந்த மிஸ்வர் மஹ்ரமாவுடைய குணத்தில் கொஞ்சம் கடுமையான தன்மை இருந்தது. அவட்ட இயல்பிலேயே ஒரு கடும் தன்மை என்ன செஞ்சது இருந்தது. இதை புரிஞ்ச ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, முதலாவது பேச்சு வாங்க டீ குடிங்க அதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்டே சப்ஜெக்டை முடிச்சிடுறாங்க ரசூலுல்லாஹ். போய் இதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதுதான், அவருக்கு கிடைக்க வேண்டிய பங்கு என்று ரசூலுல்லாஹ் கொடுத்துறாங்க கையில், அங்கே முடிஞ்சிருது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல செய்தது என்ன தெரியுமா? அவரது மனநிலையை புரிஞ்சு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை யுதாரி, அவருடைய மனசை என்ன செய்யறாரு, சமாளிக்கிற வேலையை ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. எதை செய்யல, அந்தஸ்தை காட்டல. நாங்க என்ன செய்வோம்னா அமைதியா வருவோம். லேட் ஆகினது நாம அவன் தான் லேட் ஆகினது, நம்ம அமைதியாக வந்து வாங்க உள்ளுக்க உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா அது குடிக்கிறீங்களான்னு பேசி அவனை பைத்தியாரனாக்கி விளங்கிட்டா, கொஞ்சம் மன ரீதியாக அவன் ஒரு உள ரீதியாக செத்து தொலைஞ்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு சரி அதெல்லாம் விடுங்க, நான் வந்தது எதுக்குன்னு உங்களுக்கு விளங்குதான், அது நீங்க தான் சொல்லணும். அப்படி என்னென்ன பிரச்சனையை உருவாக்கி நம்ம அதை கொஞ்சம் பலப்படுத்துவோமா இல்லையா? பலப்படுத்தின பின்னால தான் கொடுப்போம். மனுஷனாய்வன் அப்படியே நம்ம சொல்லிட்டு போற லெவலில் நம்ம உருவாக்கும். பேர் என்ன தெரியுமா? நேர்மையாக நடந்து கொள்றாரா, முகத்துக்கு என்னது பேசுறாருன்னு பேர் வேற. இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக தெரிகிறது அந்த நபித்தோழருக்கு எனது மனநிலையை சமாளிக்க தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இப்படி நடந்து கொள்கிறான்னு விளங்குது. இதுக்கு பேர் நமது குணத்தை விட்டு கொடுப்பதோ நமது நயவஞ்சகமாக நாங்கள் நடப்பதோ என்பது அல்ல. அவருடைய உறவை நம்ம பேணிக்கொள்ளணும், அவ்வளவுதான். அவருடைய உறவை நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாம பகைவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக நடந்து கொள்கின்ற ஒரு முறைக்கு பேர் தான் இந்த முதாராத், சமாளிப்பு, சந்தர்ப்ப சூழல் என்பதை தவிர இது நயவஞ்சகத்துள்ள வந்து அடங்காது என்பதை இது என்ன செய்கிறது, தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம்.